ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு ட்ரேடிங்கில் ட்ரேடிங் ட்ரேடிங் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரேடிங் பேட்டர்ன்ஸ்னா இப்போ ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்குன்னா அதனுடைய கண்டினியூஷன் ட்ரெண்டாக வந்து ஒரு ட்ரையாங்கிளோ அல்லது பீனட் விட்ஜஸோ ஃபாலிங் விட்ஜஸ் அப்படின்ற மாதிரி நிறைய சில பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. அந்த ட்ரேடிங் பேட்டர்ன்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ நம்ம ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரேடிங்கை வந்து பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 5 இயர்ஸ்க்குள்ளவே அவங்க வந்து அந்த ட்ரேடிங் கேரியரை குவிட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு மோஸ்டான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பரான லேர்னிங் அதை முடிச்சுட்டு வராமல் லேர்னிங் அவங்களுடைய லேர்னிங்கை நிறைய ட்ரேடிங் சம்மந்தமான லெசன்ஸ்லாம் நிறையா லேர்ன் பண்ணாமல் ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து உடனே அந்த அவங்களுடைய லேர்னிங்காக முடிக்காமலே ட்ரேடிங்க்கு வரதுனால பெரும்பாலானவர்கள் வந்து லெஸ் தென் 4 இயர்ஸ்க்குள்ளே தான் அவங்களோட ட்ரேடிங்கை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு லெஸ் தென் 5% தான் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்காங்க. 95% வந்து லூசராக தான் இருக்காங்க. ஸோ நம்ம ட்ரேடிங்கை ஒரு கெரியராக சூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து எல்லா விதமான ட்ரேடிங் லெசன்ஸையும் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம். நம்ம நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து அந்த டாப் 5%குள்ளே வரணும்னா நீங்கள் 10,000 ஹவர்ஸ் வந்து ட்ரேடிங்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அதில் 5,000 ஹவர்ஸ் வந்து லேர்னிங்க்கு, 5,000 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்டிங். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பேக் டெஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக அந்த 10,000 ஹவர்ஸ் லேர்னிங்காக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டாப் 5%குள்ளே வரலாம். நீங்கள் டாப் 5%குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபினான்ஷியலாக நீங்கள் ஈஸியாக ஃப்ரீடம் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோவில் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ 90% ட்ரேடர்ஸ் வந்து நம்ம லாஸ் தான் ஆகுறாங்க பார்க்குறோம். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அவங்கக்கிட்ட எந்த விதமான லேர்னிங்கும் இல்லாமல் ட்ரேடிங்கில் என்ட்ராவது முதல் ரீசனாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் பீப்புள்ஸோட சிக்னல்ஸையோ அல்லது அவங்களுடைய ட்ரேட்ஸ் மாடலையோ பார்த்து ட்ரேட் எடுக்கிறது, இது வந்து அது வந்து லாங் ரன்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ட்ரேடிங்ன்றது ஒரு ப்ராபபிலிட்டி கேம்ஸ். அதை லேர்ன் பண்ணணும்னா ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். நீங்கள் ஒரு ட்ரேடராக ஆகணும் அப்படின்னா ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டு உங்களுக்கான ட்ரேடிங் சிஸ்டத்தை நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அது இல்லாமல் ப்ராப்பராக டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும். ட்ரேடிங் அப்படின்றதுல விஷயத்தில் சைக்காலஜி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ட்ரேட் எக்ஸிக்யூஷன், இது மாதிரி நிறைய கம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ட்ரேடிங் சிஸ்டத்தை பில்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டாக பார்க்க போகிறோம். நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டாப்பிக்கில் அதை பற்றி நிறைய பார்ப்போம். ஸோ இந்த ஒரு ட்ரேடிங் சிஸ்டமில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், சைக்காலஜிஸ் இருக்கணும், ட்ரேட் எக்ஸிக்யூஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு ட்ரேடிங் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி எல்லா ட்ரேடர்ஸும் ட்ரேடிங் ஜேர்னலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ட்ரேடிங் ஜேர்னல் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற எரர்ஸை நமக்கு டிஃபைன் பண்ணி கொடுக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் இப்போ ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய எரர்ஸை நம்ம இண்டிவிஜுவலாக பெரும்பாலானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாமே அவங்கவுங்க தனித்தனியாக ட்ரேட் பண்ணுறதுனால அவங்களுடைய எரர்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ ட்ரேடிங் ஜேர்னல் தான் உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ ப்ராப்பராக நம்ம லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணுறது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதோ அல்லது லைவ் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணும்போது நம்ம எடுக்கக்கூடிய எரர்ஸை அதை வந்து திரும்ப கிளியரான ஒரு ஜேர்னல்ஸ் இருந்தால் தான் நம்ம அதை ஃபைன் பண்ண முடியும். அந்த ஜேர்னல்லேருந்து நம்ம ஃபைன் பண்ணுறது அது நம்ம என்னென்ன எரர்ஸ் பண்ணுறோமோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை பண்ணிகிட்டே வரும்போது நம்மளுடைய ட்ரேடிங்கினுடைய ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரேடிங் ஜேர்னல்ஸ் ரொம்ப முக்கியம். லேர்னிங்ஸ் அந்த 10,000 ஹவர்ஸ் முடிச்சுட்டு தான் நம்ம ட்ரேடிங்குள்ளே வரணும். அது வரையும் நம்ம வந்து ஷேட்ஸை வந்து பெரிய லெவலில் எடுக்கிறது அவாய்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ மற்றவங்களுக்கு ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் எல்லாருடைய வீடியோஸும் பார்க்கலாம். அவங்க கிட்ட இப்போ நீங்கள் ஒரு மென்டர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாருமே இண்டிவிஜுவல் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு இங்கிலீஷ் புக் இருக்குது, ட்ரேடிங் விசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விசார்ட்ஸ்ன்ற புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரேடர்ஸ் கிட்டையும் போய் இன்டர்வியூ எடுப்பாங்க. இன்டர்வியூ எடுத்து அவங்களுடைய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு புக்காக வெளியிட்டிருக்காங்க. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரேடர்ஸுமே வந்து ஒரே மாதிரி இருக்காது ஸ்ட்ராட்டஜி. எல்லாமே அவங்க எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஒர்க் ஆகுது. ஆனால் மற்ற நல்லா ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற ட்ரேடர்ஸுக்கு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உங்கள் ட்ரேடிங் சிஸ்டமில் ஆட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் மாடிஃபை பண்ணிட்டு உங்களுக்கான ட்ரேடிங் சிஸ்டத்தை உருவாக்குறது தான் கரெக்டான அப்ரோச். ஸோ அதை நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஜேர்னல்லேருந்து வரக்கூடிய ஏன் அந்த ட்ரேடிங் மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை டெய்லி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ரிஃபில் எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங் வந்து டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ இந்த ட்ரேடிங்ல வந்து பார்க்க போறோம்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இப்போ நீங்கள் ட்ரேடடாக இருந்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் நாலேஜ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் டெக்னிக்கல் நாலேஜ் அவசியம்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், பேங்க்ஸாக இருக்கட்டும், இப்போ எல்லாருமே வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ட்ரேட் பண்ணுறாங்க. அஸ் எ ட்ரேடரா நீங்கள் என்ன பண்ண போறீங்க, பொசிஷனை அன்னைக்கு ஓப்பன் பண்ணி அன்னைக்கே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுனால டெக்னிக்கல் வந்து நிறைய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ நீங்கள் டெக்னிக்கல் நாலேஜ் தெரிந்தால் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரீஸ்னா வேர்ல்டு இருக்கக்கூடிய இது எல்லாமே ஒரே மாதிரி தான். அந்த பேட்டர்ன்ஸு, இந்த பேட்டர்ன் ரெகக்னேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா மார்க்கெட்டுக்கும் பொதுவானது. ஸோ நீங்கள் இங்கே கற்றுக்கிற விஷயத்த நீங்கள் எந்த மார்க்கெட்னாலும் அப்ளை பண்ண முடியும். ஸோ டெக்னிக்கல் நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா மார்க்கெட்லையும் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா மார்க்கெட்டுக்கும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்று தான். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி நம்ம ஒரு ஓவர்வியூவாக பார்க்கலாம் வாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இங்கே இந்த சார்ட் பாருங்க. இந்த சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஹையர் லோ, இது வந்து இம்பல்சிவ் மூவ் சொல்லுவாங்க. இது வந்து ரிட்ரேஸ்மெண்ட்ன்றது இம்பல்சிவ் மூவ்ல பாதி இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி அல்லது 0.7% 0.75% வரை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படிதான் மார்க்கெட் ஒர்க் ஆகும். எந்த மார்க்கெட்டுமே வந்து ஒரே மாதிரி மூவ்மெண்ட் இருக்காது. ஒரு இம்பல்சிவ் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் இப்படிதான் மார்க்கெட் இருக்கும். ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட்ல அப்ஸ் அண்ட் டவுன் ஈக்குவலைஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்குறது அப் ட்ரெண்ட்ல மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இங்க சார்ட்ல பாருங்க, ஒரு இங்க மார்க்கெட் வந்து லோ முடிச்சுன்னு ஹையர் லோ இதுதான் நம்ம வந்து அப் ட்ரெண்ட் சொல்றோம். ஸோ அப் ட்ரெண்ட் இருக்கும்போது நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா ஹையர் லோ வரும்போது ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல ஹையர் லோ தான் வந்து டிஸ்கவுண்ட் ஜோன். நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், டிஸ்கவுண்ட் ஜோன்ல தான் பை பண்ணணும். ப்ரீமியம் ஜோன்றது ஹையர் ஹைன்றது ஒரு ரெசிடென்ஸ் மாதிரி. அந்த இடத்த டச் பண்ணும்போது ப்ரீவியஸ் ஹையர் ஹைலேருந்து ஒரு 50% அந்த ஹையர் ஹையை டச் பண்ணும்போது அது வந்து ரெசிடென்ஸ் செயல்பட்டு இப்போ ப்ரீவியஸாக மூவ் கொடுத்துலையே அந்த மூவ்ல 0.5லேருந்து 0.7 வரையும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ நம்ம எப்பெல்லாம் ஹையர் ஹை ரீச் பண்ணுதோ அந்த இடத்துல வந்து திரும்ப பை எடுக்கக்கூடாது. பை எடுத்தா ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிடும். சரி, நீங்கள் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல செல் எடுத்தீங்கன்னா மறுபடியும் ப்ரைஸ் மேலே போகும். ஸோ மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்ஸை நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஹையர் லோவில் தான் பை பண்ணணும். ஹையர் லோ தான் வந்து டிஸ்கவுண்ட் ஜோனில் பை பண்ணணும். ப்ரீமியம் ஜோனில் செல் பண்ணணும். ஹையர் ஹைன்றது ப்ரீமியம் ஜோன், ஹையர் லோன்றது டிஸ்கவுண்ட் ஜோன். அப் ட்ரெண்ட்ல இந்த மாதிரி தான் ட்ரேட்ஸ் எடுக்கணும். அடுத்து வாங்க நம்ம லோயர் ட்ரெண்ட்ல பார்ப்போம். லோயர் ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா லோயர் ட்ரெண்ட்ல வந்து லோயர் ஹை லோயர் லோ அப்படின்ற மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து இம்பல்சிவ். இது வந்து ரிட்ரேஸ்மெண்ட் 0.5லேருந்து 0.7 வரை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த லென்த்ல 0.5 to 0.7 வரை இருக்கும். ஓகேங்களா? எப்பவுமே நம்ம ஆல்ரெடி நம்ம அப் ட்ரெண்ட்ல பார்த்தோமா, டவுன் ட்ரெண்ட்ல என்ன பண்ணணும்னா இந்த இடம் வந்து லோயர் லோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் ஜோன். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து நீங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் ஹைன்றது ப்ரீமியம் ஜோன், ஹையர் லோன்றது டிஸ்கவுண்ட் ஜோன். ஸோ நம்ம எப்பவுமே இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம இது வந்து ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால நம்ம எப்பெல்லாம் வந்து ஹையர் லோ எடுக்குதோ அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த பொசிஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டா இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரீமியம் ஜோன், இது வந்து டிஸ்கவுண்ட் ஜோன். ஏன் இங்க டிஸ்கவுண்ட் சொல்றேன்னா இது வந்து ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. டவுன் ட்ரெண்ட் இந்த இடத்த விட இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் கூடுதலா இருக்கும். ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதா நம்ம அந்த இடத்த ஷார்ட் டவுன் பண்ண போறோம். ஷார்ட் பண்ணணும்னா இந்த இடத்த விட இந்த இடம் பிரைஸ் வந்து அதிகமா இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்றோம், ப்ரீமியம் ஜோன் சொல்றோம். லோயர் ஹைல வந்து செல் பண்ணணும் டவுன் ட்ரெண்ட்ல, அதுதான் வந்து ப்ரீமியம் ஜோன். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஜோன். ஓகேங்களா? இந்த டிஸ்கவுண்ட் ஜோன்ல வந்து பை பண்ணிட்டு இந்த லோவர் ஹைல செல் பண்ணணும். இதுதான் வந்து இங்க பாருங்க, இந்த சார்ட் பாருங்க, லோயர் லோ லோயர் ஹை, லோயர் லோ லோவர் ஹை, லோவர் லோ, இந்த மாதிரி இது வந்து ப்ராப்பரான டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட்ல வந்து இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் ஹை லோயர் ஹை எல்லாம் எப்பெல்லாம் மேக் பண்ணோம் அந்த இடம்லாம் வந்து ப்ரீமியம் ஜோன். ப்ரீமியம் ஜோன்ல செல் பண்ணணும்.
நீங்க செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மூவ் எல்லாம் வந்து நீங்க ஈஸியா அந்த டவுன் மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ண முடியும். ஸோ எப்பெல்லாம் வந்து லோ ஹை வருதோ அந்த இடம்லாம் வந்து ப்ரீமியம் ஜோன், அந்த இடத்துல வந்து நீங்க ஈஸியா ஷார்ட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி ஓவரால் ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டா இருக்கு. டவுன் ட்ரெண்டா இருந்தா இந்த இடத்துல நீங்க செல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா இது டவுன் ட்ரெண்டா இருக்கு, நீங்க லோயர் லெவலில் செல் பண்ணீங்கன்னா பிரைஸ் வந்து ஈஸியா 0.5 to 0.7 ரீச் பண்ணி உங்க ஸ்டாப் லாஸ் அர்ன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க எப்பவுமே லோவர் ஹைல டவுன் ட்ரெண்ட்ல லோவர் ஹைல நீங்க ஷார்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய பொசிஷன் வந்து ப்ராஃபிட்டாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் பண்ணணும், எந்த இடத்துல செல் பண்ணணும், பை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து கன்சாலிடேஷன் மார்க்கெட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன். அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைன்னா வேற ஒன்றும் இல்லை, எந்தெந்த இடத்துல பிரைஸ் வந்து ரீச் ஆட்டி திரும்ப அது வந்து ஒரு ஃபுல் பேக்கோ இல்லை ஃபுல் பேக்கோ அல்லது பவுன்ஸ் பேக்கோ கொடுக்குதோ அந்த இடம்லாம் வந்து ஒரு வேலிடான ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்றோம். ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு இப்போ நீங்க இங்க இந்த சார்ட்ல பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் டச் பண்ண உடனே எந்த அளவுக்கு மூவ் இருக்கு பாருங்க. அதை இந்த இடம் அதே மாதிரி திரும்ப அந்த இடத்த டச் பண்ணும்போது பிரைஸ் வந்து பாருங்க எந்த அளவுக்கு மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடம் இந்த டச் பண்ண திரும்ப மேலே போயிருக்கு, இந்த இடம் வந்து டச் பண்ண திரும்ப மேலே போயிருக்கு. ஸோ நீங்க ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணும்போது எப்படி சூஸ் பண்ணணும்னா மினிமம் 4 டச்சஸ் இருக்கிற மாதிரி நீங்க இடத்த சூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடம் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனா டிரா பண்ணலாமா, டிரா பண்ணக்கூடாது, ஏன்னா இங்க ஒரே ஒரு டச்சஸ் தான் இருக்கு. ஸோ இந்த இடத்த டிரா பண்ணலாமா, டிரா பண்ணக்கூடாது, ஏன்னா ஒரே ஒரு டச்சஸ் தான் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க 4 டச்சஸ் இருக்கு, 1 2 3 4, இந்த 4 டச்சஸ் இருக்கிறதுனால இதை வந்து நீங்க ஒரு ட்ரெண்ட் லைனா கன்சிடர் பண்ணலாம். ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆச்சுன்னா நீங்க ஆல்ரெடி நீங்க நம்ம ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆச்சோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அந்த பொசிஷனை ஷார்ட் பண்ணலாம். ஸோ ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாம மேலே போச்சுன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்கலாம். ஸோ இதையும் நீங்க ஒரு மேலே இருக்கிற இடத்தையும் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இங்க பாருங்க 1 2 3 4 டச்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்தையும் நீங்க வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி யூஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி பொசிஷனை வந்து ட்ரேட் பண்ணலாம். அது வந்து கன்சால்டேட் ரெண்டு ஒரே மாதிரி ஹையர் லோ ஒரே மாதிரி ரீச் பண்ணிச்சுன்னா அந்த இடத்த வந்து அது வந்து ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் பண்றதுன்னு அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ட்ரெண்ட் லைன் எப்படி டிரா பண்ணணும்னு பார்த்தோம். ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா அது வந்து அந்த சப்போர்ட்டை பிரீச் பண்ணி கீழே போற மாதிரி, சப்போர்ட்டை பிரீச் பண்ணி போகும்போது நம்ம எப்படி ட்ரேட்ஸ் எடுப்போமோ அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்கலாம் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி. ஸோ நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ட்ரேட்ஸ் எடுக்கும்போது 2 விதமான ட்ரேட்ஸ் எடுக்கலாம். ஒன்று வந்து பவுன்ஸ் பேக் அல்லது பிரேக் அவுட். இந்த ரெண்டுமே நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா பிரைசஸ் வந்து அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு மேலே போகலாம் அல்லது பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா பிரைஸ் என்ன பண்ணும், நம்ம வந்து 2 மெத்தட்ல ட்ரேடிங் எடுக்கலாம். அக்ரெசிவ் ட்ரேடிங், இன்னொன்று வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரேடிங். அக்ரெசிவ் ட்ரேடிங்னா என்ன, கன்சர்வேட்டிவ்னா ட்ரேடிங்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அக்ரெசிவ் ட்ரேடிங்னா வேற ஒன்றும் இல்லை, இதுதான் வந்து சப்போர்ட்டு, இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து ரீச் பண்ணி பிரைஸ் மேலே போயிடுச்சுன்னா இங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், பிரைஸ் மேலே போன உடனே இந்த இடத்துல பை எடுத்துட்டு இந்த ப்ரீவியஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கிறது வந்து அக்ரெசிவ் டைப்னு சொல்லுவோம். நம்ம இந்த இடத்துல எப்பவுமே வந்து பிரைஸ் மேலே போடுச்சுன்னா திரும்ப ஒரு ரீட்ரேஸ் கொடுக்கும். அந்த ரீட்ரேஸ்டுக்காக வெயிட் பண்ணாம நம்ம அப்படியே ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்றது வந்து அக்ரெசிவ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அக்ரெசிவ் ட்ரேடிங்னா ஆல்ரெடி அந்த ரீட்ரேஸ்டுக்காக வெயிட் பண்ணாம எப்பவுமே வந்து பிரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே போவோம். ஸோ அந்த ரீட்ரேஸ்க்கு முன்னாடியே நம்ம பை எடுக்கிறது வந்து அக்ரெசிவ் ட்ரேடிங் சொல்றாங்க. இது வந்து பிகினர்ஸா இருந்தா அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைஸ் புல் பேக்ஸ் எதிர்பார்க்குறவங்க அல்லது மிகப்பெரிய மேசிவ் மூவ் இருக்கிற இடத்துல வந்து இது மாதிரி யூஸ் பண்ணலாம். மற்றபடி வந்து நம்ம கன்சர்வேட்டிவா இருக்கிறது ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ வந்து அடுத்து பாருங்க, இந்த இதுதான் வந்து கன்சர்வேட்டிவ் மெத்தட். இப்போ என்ன ஆகும்னா பிரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு, திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து இந்த இடத்துல வந்தோடனே நம்ம இந்த இடத்துல இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்றோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம், ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிராஸ் பண்ணி பிரைஸ் மேலே போய் க்ரோஸ் ஆச்சுன்னா அது திரும்ப அந்த இடத்துல வரும்போது இந்த இடம் வந்து சப்போர்ட்டா மாறிடும். ஸோ இந்த சப்போர்ட்டை மாறிட்டதுனால இந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணிட்டு நம்ம ட்ரேட் எடுத்துட்டு அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கிறது வந்து கன்சர்வேட்டிவ் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் தான் வந்து ரொம்ப ரிலேயபிளான மெத்தட். அக்ரெசிவ் மெத்தட் இது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா இங்க இருக்கிற பிரைஸினுடைய மூமெண்ட்ஸ் வந்து இங்க நிறைய மூமெண்டம் இருக்கிறதுனால இந்த பிரைஸ் வந்து ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு எடுத்து கீழே வர்றதுனால திரும்பவும் மேலே போறதுக்கு இங்க இருக்கிற ட்ரேடர்ஸ் எல்லாமே தங்களுடைய இந்த பிரைஸ் வந்து அதனுடைய ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணதுனால எல்லாமே வந்து தங்களுடைய செல் பொசிஷன் அன்லோட் பண்ணிட்டு எல்லாமே வந்து பை பண்ண ஆரம்பிப்பாங்க கூடுதலாக. அது இல்லாமல் அடிஷனலாக வந்து மார்க்கெட் ஆர்டர்ஸும் இந்த இடத்துல வந்து ரீச் பண்ணுறதுனால ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரேப்பிடாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த பொசிஷன் வந்து மாறிட்டதுனால இது வந்து அன்லோட் பண்ணுறோம். அதாவது இங்கே
இங்க பிரைசஸ் எல்லாம் வந்து கீழே வந்து செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பிரைஸை வந்து அந்த தங்களுடைய பொசிஷனை அன்லோட் பண்ற இடம். ஸோ அன்லோட் பண்றதுனால பிரைஸ் கீழே வருது. ஸோ அதுக்கடுத்து அவங்க வந்து அன்லோட் பண்ணதுனால இந்த இடம் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க பிரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதனால திரும்பவும் அவங்க தங்களுடைய ஆப்போசிட் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா வந்து இந்த ட்ரெண்டு கூட டிராவல் பண்ணுன்றதுனால இந்த இடத்துல வந்து எல்லாமே பை எடுப்பாங்க. அது இல்லாம மார்க்கெட் ஆர்டர்ஸும் அடிஷனலா இந்த இடத்துல கிரியேட் ஆகுறதுனால இந்த பிரைஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ராபிடா இருக்கும். இப்படிதான் நம்ம கன்சர்வேட்டிவ் மெத்தட் தான் வந்து பெஸ்ட் மெத்தட், அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் பத்தி பார்க்க போறோம். சார்ட் வந்து பேட்டர்ன்ஸ்ல பேட்டர்ன் என்னென்ன வகையான பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கு, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். இங்க பாருங்க, இது வந்து டபுள் டாப் பேட்டர்ன்ஸ். டபுள் டாப்னா நம்ம எப்படி சொல்றோம், இங்க ரெண்டு இது வந்து சப்போர்ட், இது வந்து ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கீங்களேன். ஸோ இந்த எப்பெல்லாம் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுதோ திரும்ப அந்த பிரைஸ் வந்து கீழே மறுபடியும் இங்க இருக்கக்கூடிய சப்போர்ட்டை ரீச் பண்ணுது. சப்போர்ட் ரீச் பண்ண உடனே மறுபடியும் பிரைஸ் மேலே போயிட்டு திரும்பவும் நெக்லைன் கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ டபுள் டாப் பேட்டர்ன் எப்படி ட்ரேட் பண்ணலாம்னா ரெண்டு சினாரியோஸ் இருக்கு. ஒன்னு திரும்பவும் இந்த பிரைசஸ் வந்து சப்போர்ட் ரீச் பண்ணதுனால மேலே போயிட்டு திரும்பவும் இதுக்கான பிரேக் அவுட் கொடுத்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மேலே போகலாம். நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்தோம் இல்லைங்களா, ரீட்ரேஸ்மெண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு திரும்ப ஒரு ரீட்ரேஸ் கொடுத்து மேலே போகலாம். அல்லது திரும்பவும் இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு திரும்பவும் கீழே போயிட்டு திரும்ப ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து திரும்பவும் கீழே போகலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நீங்க இந்த இடத்த பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து இங்க ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த அடுத்து இந்த மூவ்மெண்ட், அதாவது இந்த எக்ஷன் போட்டிருக்காங்க இல்லையா, இது எவ்வளவு லென்த் இருக்கோ அதுக்கான லென்த்தை வந்து நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு டார்கெட்டா வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம இன்னும் கன்சர்வேட்டிவ்னா இதுல 70%, அதாவது இந்த லென்த்ல 70%, அதாவது இந்த இடம் வரையும் இந்த இடத்துல நீங்க இதை வந்து கேப்சர் பண்ண முடியும். இதுதான் வந்து டபுள் பாட்டம் மெத்தட். நம்ம எப்பவுமே வந்து ஓப்பன் மைண்டடா இருக்கணும். ட்ரேட்ஸ் எடுக்கும்போது இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்மளே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது. நம்ம வந்து ட்ரேடிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்றதை விட ரியாக்ட் பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கும். ரியாக்ட் பண்றதுன்னா இந்த இடத்த வந்து ரியாக்ஷன் ஜோன்ல வெயிட் பண்றோம், பிரைஸ் எப்படி போதும் அது கூட டிராவல் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய மோட்டிவா இருக்கணும். அதுதான் வந்து கரெக்டான அப்ரோச். நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிரைஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்றது யாராலும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பை ஆர்டர் செல் ஆர்டர் இருக்கும்போது யாருன்னா தங்களுடைய பொசிஷன்ஸை பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் பண்ணலாம். பை ஆர்டர்ஸையோ செல் ஆர்டர்ஸோ எப்போ வேணாலும் மார்க்கெட் ஆர்டர் போடும்போது உடனடியாக பிரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ரேப்பிடா மாறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் கிட்ட நிறைய ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அவங்க சாதாரணமா மார்க்கெட் ஆர்டர்ஸ் போட்டாங்கன்னா பிரைஸ்னுடைய மூவ்மெண்ட் எந்த பக்கம்னா அந்த டைரக்ஷன் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஓப்பன் மைண்டடா இருக்கணும். நம்ம இப்படிதான் போவோம் அப்படின்னு இல்லாம மார்க்கெட் எந்த பக்கம் போதும் அந்த பக்கம் அது கூட டிராவல் பண்றது தான் ரொம்ப கரெக்டா இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து எந்தெந்த பேட்டர்ல எந்தெந்த இடம்லாம் ரியாக்ஷன் ஜோனும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த ரியாக்ஷன் ஜோன்ல அந்த மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதோ அது கூட டிராவல் பண்ணோம்னா நம்மளுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். இது வந்து ஷேடிங் பொறுத்தளவுக்கு ஒரு ப்ராஃபிட் அது வந்து ப்ராபபிலிட்டி கேம். ஸோ இந்த கேம்ஸை வந்து எப்படி விளையாடணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த நம்ம எப்படி அதை ட்ரா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹரிசான்டல் லைன் எந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து சப்போர்ட் ஆகுதோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, மேக்ஸிமம் 4 டச்சஸ்ன்னு பார்ப்போம். அதை ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணதுக்கு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல 2 டச்சஸ் இருந்து அதை வந்து என்ன சொல்லுவோம், ஹரிசான்டலா நம்ம லைன்ல ட்ரா பண்ணும்போது அது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா செயல்படும். ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா மாறணும் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் மேலே போகும். அதே மாதிரி தான் கீழே லெவலில் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா திரும்ப ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து திரும்ப கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ரீவியஸ் இம்பல்சிவ் மூவ் எவ்வளோ இருக்கோ அதில் பாயிண்ட் அதே இம்பல்சிவ் மூவ் வந்து இங்கே வந்து நீங்கள் டார்கெட்டாக வைக்கலாம். நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் வந்தால் 0.7 அந்த மூவ்ல 0.7 வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க பிரைஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் பாருங்க. ஸோ இங்கே இதுதான் வந்து டபுள் டாப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கே டபுள் டாப் பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த இடம் வந்து நம்ம மேக்ஸிமம் 4 டச்சஸ் இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்க 1 டச்சஸ், 2 டச்சஸ், 3 டச்சஸ், 3 டச்சஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து டபுள் டாப், அதாவது ப்ரீவியஸ் இங்க 1 2 3 இந்த இடத்த பாருங்க. இந்த இடத்த வந்து பிரைசஸ் வந்து சப்போர்ட்டை ரீச் பண்ண உடனே திரும்ப ஹை போயிட்டு திரும்ப இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இது வந்து டபுள் டாப்ல பாத்தீங்கன்னா 2 தான் இருக்கும். நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணும்போது 4 டச்சஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டபுள் டாப்ல இந்த ப்ரீவியஸ் ஐல வந்து 2 இடத்துல ஒரே மாதிரி ஒரே சேம் ஐயை ரீச் பண்ணிட்டு திரும்ப கீழே வரதான் வந்து டபுள் டாப்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து மேஜரான ஒரு ஷேடிங் ஏரியாவா இருக்கும். இந்த இடத்துல இருந்து பிரைஸ் வந்து ஹையர் ஹை மேக் பண்ணிட்டு திரும்பவும் அந்த சப்போர்ட் வந்து ரீச் பண்ணிட்டு திரும்பவும் அதே சேம் ஹையை 2 முறை டச் பண்ணிக்கும். ஸோ இங்க பாருங்க, இந்த இடத்துலயும் டாப் 1 டாப் 2லயும் வந்து சேம் ஒரே ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை அந்த இடம் ரீச் பண்ணிட்டு
திரும்பவும் கீழே வந்திருக்கு. ஸோ கீழே வந்து ரீச் பண்ண உடனே அந்த பிரேக் பண்ண உடனே அந்த நெக்லைனை பிரேக் பண்ண உடனே திரும்பவும் அது வந்து இந்த அளவுக்கு போயிருக்கு. பாருங்க இந்த அளவு என்ன மூமெண்ட் இருக்கோ அதே மூமெண்ட் இங்கே இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய கேண்டல்ஸ்ல இது யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த இடம் இந்த டபுள் பாட்டமை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு பார்த்தோம். 2 செனாரியோஸ் நடக்கும். சேம் எதிர்வே இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணிட்டு மேலேயும் போகலாம், மேலே போயிட்டு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்து கொடுத்து மேலேயும் போகலாம், அல்லது அந்த நெக்லைனை பிரேக் பண்ணிட்டு கீழும் வரலாம். நெக்லைனை பிரேக் பண்ணிட்டு திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப ப்ரைஸ் மூவ் போகும். ஸோ எப்பவுமே அதுதான் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து ப்ரைஸ் வந்து இந்த நெக்லைனை பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த அளவு வந்திருக்கு, திரும்ப ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஜோனில் தான் நம்ம செல் பண்ணணும். ஸோ ப்ரீமியம் ஜோனில் செல் பண்ணீங்கன்னா ப்ரைஸ் வந்து அடுத்த லெவலு இந்த ஈக்குவல் லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டபுள் பாட்டம் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி டபுள் பாட்டம் நம்ம ஆல்ரெடி டபுள் டாப் பார்த்தோம், அதே மாதிரி தான் டபுள் பாட்டம். ஸோ ஒரு டபுள் பாட்டம்ன்றது 2 இடத்துல இப்போ ஒரு சப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்து ரீச் பண்ணிட்டு திரும்பவும் ப்ரைஸ் வந்து ஒரு இம்பல்சிவ் மூவ் கொடுத்துட்டு திரும்ப ரிட்ரேஸ்மெண்ட் வரும்போது அதே இடத்துல திரும்பவும் அது வந்து ரியாக்ட் பண்ணுறதா வந்து நம்ம என்ன பார்த்தோம், அதுதான் வந்து டபுள் பாட்டம். ஸோ டபுள் பாட்டம்ன்றது வந்து எந்த இடத்துல ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன் இந்த சப்போர்ட்டை ரீச் பண்ணும்போது இது மாதிரி ரியாக்ட் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது வந்து ரெசிஸ்டன்ஸ்ல ஒர்க் பண்ணோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் டபுள் டாப்ன்றது ரெசிஸ்டன்ஸ், அதாவது பேரிஷ் ட்ரெண்டு, இது வந்து புல்லிஷ் ட்ரெண்டு. ஸோ சப்போர்ட்ல வந்து டபுள் பாட்டம் ஒர்க் பண்ணோம், டபுள் டாப்ன்றது வந்து பேரிஷ் ட்ரெண்டு. ஒரு ட்ரெண்டினுடைய ஹையை ரீச் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஐ ரீச் பண்ணோம், திரும்ப ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து திரும்ப அந்த ஐயை ரீச் பண்ண உடனே அந்த டபுள் டாப்ன்றது வந்து ஒரு பியரிஷ் பேட்டர்ன். ஏன்னா அது ஆல்ரெடி அந்த ஹையை ரீச் பண்ணிடுச்சு. ஸோ அதனால அது அந்த ஹையிலேருந்து திரும்பவும் அடுத்த லெவல் இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல் டு இன்டர்னல் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஐயை ரீச் பண்ணுறதுல தான் டபுள் டாப் வரும். டபுள் பாட்டம்ன்றது சப்போர்ட் ஏரியாவில் தான் வரும். ஸோ சப்போர்ட் ஏரியான்றது அது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஜோன்ன்றதுனால இது வந்து எப்படி ஒர்க் பண்ணுவோம்னா இது வந்து புல்லிஷாக தான் இருக்கும். அது வந்து பியரிஷ், இது வந்து புல்லிஷ். அதனுடைய ஆப்போசிட் தான் இது. டபுள் டாப்னுடைய ஆப்போசிட் தான் வந்து டபுள் பாட்டம் வந்து சப்போர்ட் ஜோனில் ஒர்க் ஆகும். ஸோ சப்போர்ட் ஜோனை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பிவட் யூஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, ஆர்எஸ்ன்றது 0 to 100 வரையும் வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூஸில் எப்பெல்லாம் வந்து 20க்கு கீழே பாயிண்ட்ஸ் போகுதோ அந்த இடம்லாம் வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஜோன்ல பை பண்ணணும், ப்ரீமியம் ஜோன்ல செல் பண்ணணும். டிஸ்கவுண்ட் ஜோன்ல எப்பவுமே என்ன பண்ணணும், பை பண்ணணும், ப்ரீமியம் ஜோன்ல செல் பண்ணணும். அதே தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன்ன்றதுனால சப்போர்ட் ஜோனை ரீச் பண்ணிட்டு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட், திரும்ப ஒரு இம்பல்சிவ் மூவ், அதுக்கப்புறம் அந்த நெக்லைனை பிரேக் போயிட்டு இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ க்ளோஸ் ஆனோடனே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கன்சர்வேட்டிவ் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. கன்சர்வேட்டிவ் மெத்தட் அப்படின்றது ஒன்ஸ் இது ரீச் பண்ணிட்டோம் அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து இப்போ சப்போர்ட்டாக மாறிடுச்சு. இந்த சப்போர்ட்டில் மேக்ஸிமம் ஒரு 0.7 அல்லது 0.6க்கு அப்புறம் இந்த இடமும் வந்து திரும்ப வந்து ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மேலே போகிற இடம். ஸோ அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பை பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ராபிடாக இருக்கும். ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். டபுள் டாப் பார்த்தோம், அதே மாதிரி டபுள் டாப்பும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் வாங்க. அதை இங்கே பாருங்க, ப்ரைஸ் வந்து இங்கே வந்து பாருங்க லோயர் ஹை லோயர் லோ, லோயர் ஹை லோயர் லோ, லோயர் ஹை லோயர் லோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் பேட்டர்ன். டவுன் ட்ரெண்ட் மூவனுடைய எண்டில் சப்போர்ட் ரீச் ஆகிடுச்சு. சப்போர்ட் ரீச் ஆனோடனே திரும்ப ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு திரும்ப அந்த சப்போர்ட் ஜோன் டச் பண்ணும்போது திரும்பவும் ப்ரைஸ் வந்து மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இது வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, இங்கே வந்து இந்த ஹையை விட இந்த ஹை வந்து ஹையராக க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து 2 கான்ஃபிடன்ஸ் அடிஷனலாக ஆட் ஆயிருக்கு. என்னென்னு பார்த்தா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ அது இல்லாமல் டபுள் பாட்டமும் ஃபார்ம் ஆயிருக்கு. டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி ப்ரைஸஸ் வந்து மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ டபுள் பாட்டம் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் நமக்கு தெரியும். ப்ரைஸ் இந்த ஓப்பன் மேலே க்ளோஸ் ஆகிடுதுன்னு திரும்ப ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து திரும்ப ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த நெக்லைனை பிரேக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நெக்லைன் சின்ன ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ப்ரைஸ் திரும்ப மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்த நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி தெரியும். எப்படி தெரியும், நெக்லைனை மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா திரும்ப ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து ப்ரைஸ் மேலே போகும். ஸோ இந்த நெக்லைனுக்கு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்குற இடத்துக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு 1:1 1:2 உங்களுடைய ட்ரேடிங் ரிஸ்க் ரிவார்டு வச்சு நீங்கள் வந்து ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பேட்டர்ன்றது
ரெக்டாங்குலர் பேட்டர்ன் வந்து இப்போ ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்கு. ஸோ புல்லிஷ் ட்ரெண்டினுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன். இப்போ எப்பவுமே மார்க்கெட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஒரு இம்பல்சிவ் மூவ்க்கு அப்புறம் ஒரு சின்ன கன்சால்டேஷன் இருக்கும். கன்சால்டேஷன் முடிஞ்சோடனே திரும்ப ஒரு இம்பல்சிவ் இருக்கும். ஸோ இந்த கன்சால்டேஷன் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன் எங்கே ஃபார்ம் ஆகுதோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷனாக தான் இருக்கும். ஸோ கன்சால்டேஷன் மார்க்கெட்டை எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரெக்டாங்கிள் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அல்லது 4க்கும் மேற்பட்ட டச்சஸ் இருக்கும். மினிமம் 4 to 5 டச்சஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேருந்து அதுக்குள்ளே இருக்கிற டைம் ஃப்ரேம் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். 30 மினிட்ஸ் கபோ இருக்கிறத நீங்கள் இந்த டைம் ஃப்ரேம் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் பார்க்குறத பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 3 to 4க்கும் மேற்பட்ட டச்சஸ் இருக்கும். 4 to 5 இருக்கும். 5க்கு அப்புறம் அது வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 4 டச்சஸ்க்கு அப்புறம் 5th டச்சுக்கு அப்புறம் அது வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இங்க பாருங்க, இந்த ரெக்டாங்கிள் பேட்டர்ன் வந்து இது வந்து கண்டினியூவேஷன் பேட்டர்ன் இது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஹையர் ஹையர் லோ அப்படின்ற பேட்டர்ன் இருக்கு. ஸோ இங்க ஹையர் ஹை ரீச் பண்ண உடனே பிரைஸ் வந்து ஓரளவுக்கான அந்த இம்பல்சிவ் மூவ் முடிஞ்ச உடனே அதுக்கடுத்து வந்து ஒரு கன்சால்டேஷன் மூவ் போகும். ஸோ கன்சால்டேஷன் முடிவில் அந்த அந்த ரெக்டாங்கிள் பேட்டர்னை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிட்டு திரும்ப ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து பிரைஸ் வந்து மேலே போகும். அல்லது அந்த பிரேக் அவுட் முடிஞ்சோடனே அப்படியே பிரைஸ் மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும்னா, பிரைஸஸ் எப்பெல்லாம் இந்த சப்போர்ட் ஜோன் டேச் பண்ணுதோ அந்த சப்போர்ட் ஜோனு கீழே வச்சு இதை வந்து நீங்கள் டார்கெட்டாக யூஸ் பண்ணலாம். அல்லது இந்த இடத்துக்கு மேலே ஒரு நீங்கள் இந்த இடத்த எப்பெல்லாம் இந்த இடத்துல இந்த விடுதோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். அப்போ இதுக்கு மேலே ஒரு 10 பாயிண்ட் வச்சு இந்த செல் சைடு எடுத்து நீங்கள் இந்த இடத்துல செல்லும் எடுக்கலாம். நீங்கள் அதுதான் வந்து கன்சல்டேஷன் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறது. கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ இது மாதிரி ட்ரேட் இருக்கும்போது நீங்கள் ரெக்டாங்கிள் பேட்டர்ன் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணணும். பிரேக் அவுட் முடிஞ்ச உடனே ஒரு இம்பல்சிவ் மூவ்க்கு அப்புறம் ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் ட்ரேட் எடுத்து நம்ம அடுத்தடுத்துடைய இந்த கண்டினியூஷன் பேட்டர்னுடைய அடுத்த லெவலில் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வச்சு நீங்கள் வந்து 1:2 உங்களுடைய ட்ரேடிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராஃபிட்டபிள் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா, அதை வந்து சார்ட்டில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த இடம் தான் பாருங்க, இது வந்து கண்டினியூஷன் பேட்டர்ன் பார்த்தோம். ஸோ ப்ரைஸ் வந்து கீழே வந்து ஹையர் ஹை அப்படி மேல் பண்ணிட்டு திரும்பவும் இங்கே இந்த இடத்த வந்த உடனே ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ரெக்டாங்கிள் பேட்டர்னில் எப்படி ஒர்க் பண்ணணும் நம்ம பார்த்தோம். எப்போல்லாம் இந்த இடத்துல சப்போர்ட் ரீச் பண்ணுதோ திரும்ப ப்ரைஸ் மேலே போகும். மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ட் டச் பண்ணோடனே திரும்ப கீழே வரும். ஸோ திரும்ப கீழே வந்து சப்போர்ட்டை ரீச் பண்ணிட்டு திரும்ப ரெசிஸ்டன்ஸ் இது மாதிரி 4 டைம்ஸ் போயிட்டு 4க்கும் மேற்பட்ட மினிமம் 4 டச்சஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 டச்சஸ் முடிஞ்ச உடனே ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. மேலே க்ளோஸ் ஆன இந்த பிரேக் அவுட் இந்த ரெக்டாங்கிள் பேட்டர்னில் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா திரும்ப ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் மேலே போவோம், அல்லது அப்படியே மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கீழே பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துச்சுன்னா திரும்ப ரிட்ரேஸ் எடுத்து திரும்ப கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சேனலுக்கு 4 டச்சஸ்க்கு மேலே வெயிட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் ஆகுதா அல்லது அந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு கீழே வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கணும். அடுத்து வந்து அசெண்டிங் சேனல் பேட்டர்ன். நம்ம ஆல்ரெடி சேனல் பார்த்தோம் இல்லைங்களா. சரி, இது சேனல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் அசெண்டிங். இது வந்து டைப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேரிஷ் ட்ரெண்டில் நடக்கக்கூடிய அசெண்டிங் பேட்டர்ன். நம்ம ஆல்ரெடி எப்படி அதே மாதிரி பார்த்தோமோ இதிலும் அதே தான். ஸோ இந்த லென்த்து நம்ம டார்கெட் எந்த அளவு இதில் ப்ராஃபிட் டார்கெட் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலுடைய லென்த் இருக்கு இல்லைங்களா, இந்த லென்த் எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டாக யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 4 டச்சஸ்க்கு மேலே 5th டச்சுக்கு அப்புறம் அல்லது 6th 4 முறைக்கு மேலே டச் எடுத்துட்டு அதுக்கு அடுத்த தட்டில் வந்து அது வந்து அந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸை உடச்சிட்டு பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது என்னுடைய மேஜர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்தால் இதுவும் வந்து அதனுடைய கண்டினியூஷன் பேட்டர்ன் தான். நம்ம எப்படி ரெக்டாங்கிள் பேட்டர்னில் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் ப்ரைஸ் பிரேக் பண்ணி மேலே போதோ அதே மாதிரி தான் அந்த அசெண்டிங் ட்ரெண்டும் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன். ஸோ நான் எப்பவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எப்பவுமே ப்ரைஸ் வந்து
ஒரு இம்பல்சிவ் மூவ்க்கு அப்புறம் ஒரு கன்சால்டேஷன், அதுக்கப்புறம் திரும்ப அதனுடைய இம்பல்சிவ் கண்டினியூ பண்ணோம். அப்பதான் வந்து அந்த ட்ரேடிங்கான மொமெண்டம் கிடைக்கும்ன்றதுக்காகவும் அந்த ஸ்டாப் லாஸ் அன் பண்றதுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்றதுக்காக பிரைஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்பவுமே வந்து பிரைஸ் வந்து கன்சால்டேஷனுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய மூவ்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கன்சால்டேஷன் நடக்குதுனாவே அதுக்கடுத்து ஒரு பெரிய மூவ்ஸை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க 4-5 டச்சஸ். ஸோ எந்த அளவுக்கு ப்ராஃபிட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த சேனலுடைய லென்த் என்ன இருக்கோ அதையே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எப்பெல்லாம் வந்து இது ஆல்ரெடி வந்து இங்க இந்த ரெசிடென்ட் போட்டிருக்காங்க பாருங்க, ரெட்ல சொல்லியிருக்கிறது எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. டவுன் ட்ரெண்ட் முடிஞ்ச உடனே இந்த ரெக்டாங்கிள் சேனல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்ப அதனுடைய அது அப்படியே வந்து அந்த பிரைஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். அதுதான் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்க சார்ட்ல பாருங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இங்கே வந்து லோயர் லோ மேக் பண்ணிட்டு லோயர் ஹை, திரும்பவும் லோயர் ஹை மேக் பண்ணிட்டு திரும்ப லோயர் லோ. இந்த சேனல் வந்து பாருங்க, இது பார்க்கறதுக்கு ஒரு புல்லிஷ் மாதிரி தெரிஞ்சாலுமே இது வந்து ஒரு பீரிஷ் பேட்டர்ன் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த ஓவரால் ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா லோயர் லோ இந்த இடத்துல இங்கே சார்ட் ஒரு இதில் பாதி தான் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். இந்த டவுன் ட்ரெண்டுடைய லோயர் ஹை தான் இது. ஸோ இந்த சேனல் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த சேனலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ட்ரெண்ட் வந்து லோயர் டவுன் ட்ரெண்ட்ன்றதுனால இது வந்து பார்க்கறதுக்கு ஃபாலிங் அசெண்டிங் சேனல் வந்து பார்க்கறதுக்கு மேல் நோக்கி இருந்தாலுமே எப்போ வந்து இந்த இடத்துல வந்து 4 அல்லது 5th டச்சுக்கு அப்புறம் வந்து பிரேக் பண்ணிட்டு கீழே வருதோ திரும்பவும் அதனுடைய பழைய ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். ஸோ இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹையர் ஹை மாதிரி தெரிஞ்சாலுமே இது வந்து இந்த அசெண்டிங் சேனல் வந்து ஒரு அந்த டவுன் ட்ரெண்டனுடைய கண்டினியூஷன் தான். ஸோ நம்ம அப்படிதான் அதை ட்ரேட் பண்ணணும். ஸோ அடுத்து பார்க்கலாம் வாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிள். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அசெண்டிங் ட்ரையாங்கிள் எப்படியோ அதே மாதிரி தான் அதுக்கு ஆப்போசிட் தான் டிசெண்டிங் ட்ரையாங்கிள். ஸோ இதில் நம்ம ரெக்டாங்கிள் மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் இதனுடைய வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஞ்சிருக்கும். ஸோ சாஞ்சிருக்கிறோம். ஸோ இது லோயர் லோ மேக் பண்ணுது. ஸோ லோயர் லோ மேக் பண்ணுறதுனால இது வந்து ப்ரைஸ் கீழே போகும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இதனுடைய ப்ரீவியஸ் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹையாக இருக்கும். ஸோ இதனுடைய ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹையாக இருந்தாலுமே இது வந்து இந்த டிசெண்டிங் சேனல் பேட்டர்ன் வரும்போது இதனுடைய ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை மேக் பண்ணியிருக்கிறதுனால இந்த இடம் வந்து ஹையர் ஹையில் தான் இந்த நடந்திருக்கு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்கிறதுனால இது வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே தான் போவோம். சரி ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம் வாங்க இங்க. ஸோ இங்க பாருங்க ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை மேக் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு டிசெண்டிங் சேனல் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு 4லேருந்து 5 டச்சஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ 5th டச்சில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிட்டு திரும்ப ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டோ அல்லது அப்படியே கண்டினியூ ஆகி மேலே போயிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இங்கே எதுவும் விசிபிளாக இல்லை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு அப் ட்ரெண்டினுடைய கண்டினியூஷன். ஸோ இந்த இடத்துல அப் ட்ரெண்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன இந்த டிசெண்டிங் சேனல் உருவாயிருக்கு. டிசெண்டிங் சேனல் வந்து ஒரு ஒரு இம்பல்சிவ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய கன்சால்டேஷன். அந்த கன்சால்டேஷன் வந்து பார்க்கறதுக்கு லோயர் லோ மாதிரி இருந்தாலுமே அது வந்து ஒரு கண்டினியூஷன் பேட்டர்ன் தான். இதுவும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் தான். அடுத்து நம்ம பார்க்கறது ஃபிளாக். ஸோ ஃபிளாகும் வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிள் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஒரு புல்லிஷ் ட்ரெண்டு அதுக்கப்புறம் 1 2 3 4க்கும் மேற்பட்ட டச்சஸ். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதை பிரேக் பண்ணிட்டு திரும்பவும் ஹையர் ஹை. ஸோ இந்த டார்கெட் எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இந்த புல்லிஷ் ஃபிளாக்ல பொறுத்தளவுக்கு இந்த ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் லெக் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபர்ஸ்ட் லெக்ல எந்த அளவுக்கும் அந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு கன்சர்வேட்டிவ் இருந்தனா 0.7, அதாவது இந்த லென்த்தில் 0.7 வரையும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பல்சிவ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு கன்சால்டேஷன். இது இங்கே இந்த புலிஷ் ஃபிளாக் பேட்டர்ன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் லோ மேக் பண்ணும். ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5th டச்சுக்கு மேலே வந்து அந்த இடத்த வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே ஹையர் ஹை போயிடும். ஸோ நம்ம இந்த இடத்த எப்படி நம்ம இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு உதாரணம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு. ஸோ இந்த சார்ட்ல பாருங்க ப்ரைஸ்னுடைய ஒரு ப்ரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு புல்லிஷ் ஃபிளாக்னு நம்ம 5 டச் இருக்குன்னு பார்த்தோம். இங்க பாருங்க ஒரு டச் 2 3 4 5th டச்சில் அது வந்து அந்த பிரேக் பண்ணிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. எந்த அளவுக்கு போயிருக்குன்னா இது இந்த லென்த்தில் போயிருக்கு. நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் வந்தால் 0.7, இந்த லென்த்தில் 0.7 வரையும் நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 30 மினிட்ஸ் டைம் மேலே இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேமில் இது யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து எல்லா விதமான இண்டெக்ஸஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அல்லது
நீங்கள் கிரிப்டோ கரன்சி அப்படி மாதிரி எல்லா விதமான கரன்சிலையும் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே நல்லா ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அடுத்து பேரிஷ் பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா. நம்ம புல்லிஷ் பேட்டர்ன் பார்த்த மாதிரி அதே மாதிரி பேரிஷ் பேட்டர்ன் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு கன்சால்டேஷன் தான் வந்து புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்ன்ல இது நம்ம புல்லிஷ் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிற மாதிரி வியூ இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே போகிற மாதிரி வியூ இருக்கும். ஆனால் வந்து அந்த 5th டச்சுக்கு அப்புறம் அது வந்து ப்ரைஸை பிரேக் பண்ணிட்டு அதனுடைய பழைய ட்ரெண்ட் படி கண்டினியூ ஆகிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி அதில் பார்த்த மாதிரி பேரிஷ் பேட்டர்னில் பார்த்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லெக்கினுடைய ஸ்விங் ஹை அந்த லென்த் எவ்வளோ இருக்கோ, இம்பல்சிவ் மூவ்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரேடராக இருந்தீங்கன்னா 0.7 இந்த லென்த்தில் 0.7 வந்து நீங்கள் ப்ராஃபிட்டாக வச்சு ட்ரேட்ஸ் எடுக்கலாம். ஸோ நம்ம பார்த்த நம்ம இந்த பேரிஷ் ஃபிளாகை வந்து ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் வாங்க, சார்ட்டில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்க, இந்த இடம் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டினோட முடிவில் ஒரு ஹையர் இதை வந்து நீங்கள் இப்படியும் பார்க்கலாம். ஒரு ப்ரைஸ் ஹையர் லோயர் ஹை அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் சேனலாக டிவைட் பண்ணி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் 1 டச் 2 டச் 3 டச் 4th டச்சுக்கு அப்புறம் அது வந்து ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெக்கினுடைய ஸ்விங்குக்கு ஏற்ற அளவுக்கு இந்த ப்ரைஸ் அமௌண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இருந்தால் இதில் 0.7 கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்படி தான் வந்து பேரிஷ் ஃபிளாக் பேட்டர்ன்ஸை ட்ரேட் பண்ணணும். அடுத்து வந்து அடுத்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ப்ரைஸ் வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டாக இருக்குது. புல்லிஷ் மூமெண்ட்டுக்கு அப்புறம் அதனுடைய எப்பவுமே வந்து பார்த்தோம் நம்ம ப்ரைஸ் வந்து ஒரு இம்பல்சிவ், அதுக்கப்புறம் ரிட்ரேஸ்மெண்ட், ரிட்ரேஸ்மெண்ட் இப்படி தான் இருக்கும். இது வந்து இந்த பேட்டர்ன்ஸ் வந்து கண்டினியூவாக ஒரு சப்போர்ட் ஏரியாவோட டச் பண்ணும்போது திரும்ப இது ஆல்ரெடி மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கும்போது என்ன ஆகுது, ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணும்போதெல்லாம் அதனுடைய மூவ்மெண்ட் வந்து குறைஞ்சு அதுக்கப்புறம் கடைசி ஒரு 5th டச்சுக்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆகிட்டு எந்த அளவுக்கு டார்கெட் ஆகும்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்விங்கினுடைய ஹை என்னவோ அதே ஈக்குவலாக அதனுடைய டார்கெட் வந்து ரீச் ஆகிட்டு திரும்ப ரிட்ரேஸ்மெண்ட்டோ அல்லது திரும்ப ஒரு கன்சல்டேஷனோ இந்த மாதிரி எதனா ஒரு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ளாட்டை இந்த சார்ட்ஸ் பாருங்கள். 1 2 3 4 5 டச்சஸ் எடுத்திருக்கு. 5th டச்சுக்கு அப்புறம் நம்ம சொல்லியிருந்தோம் 5th டச்சுக்கு அப்புறம் பிரேக் அவுட் நடக்கும்னு சொல்லிட்டு. பிரேக் அவுட் நடந்தோடனே ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கலாம் அல்லது அப்படியேவும் அதனுடைய டார்கெட் இருக்கலாம். எந்த வரையும் அந்த டார்கெட் ரீச் ஆகும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்விங்கினுடைய ஹை எவ்வளோ இருக்கோ அதே வந்து ரீச் ஆகும். ஸோ நம்ம எப்படி ட்ரா பண்ணணும்னா எங்கெல்லாம் வந்து டச்சஸ் ஒரு கண்டினியூஸாக ஒரே ஹையாக இருக்கோ அந்த இடத்த வந்து ட்ரா பண்ணணும் ரெக்டாங்கிள். அதே மாதிரி கீழே எப்பெல்லாம் வந்து ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு இப்படி க்ளோஸ் பண்ணும்போது ஒரு ரெக்டாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்னுடைய கண்டினியூஷன் பேட்டர்ன். நம்ம இது மாதிரி இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்க, ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ரீச் பண்ண உடனே லோயரில் இந்த சப்போர்ட்டை ரீச் பண்ண உடனே ப்ரைஸ் வந்து பாருங்க, இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்விங்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்விங்குக்கு அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணணும், திரும்ப கீழே வருது, திரும்ப செகண்ட் டச் ரீச் பண்ணணும், திரும்ப கீழே வருது, தேர்ட் டச் கீழே வருது, 4th டச் கீழே வருது, 5th டச் கீழே வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே இந்த ப்ரீவியஸ் விட இந்த பேண்டல் ஹையராக க்ளோஸ் ஆயிருக்கு, இதை விட அது ஹையராக க்ளோஸ் ஆயிருக்கு, இதை விட ஹையராக க்ளோஸ் ஆயிருக்கு, இதை விட ஹையராக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி நீங்கள் ட்ரா பண்ணும்போது எப்போ இந்த இடத்த விட்டு அது பிரேக் அவுட் ஆகுதோ உடனே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து திரும்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்விங்கினுடைய லென்த் என்னவோ அதே அளவை வந்து அது ப்ராஃபிட்டாக ஈஸியாக ரீச் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம அசெண்டிங் ட்ரையாங்கிளை ட்ரேட் பண்ணணும். அடுத்து வாங்க. ஸோ நம்ம அசெண்டிங் ட்ரையாங்கிள் பார்த்த மாதிரி அடுத்து டிசெண்டிங் ட்ரையாங்கிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இது டிசெண்டிங் ட்ரையாங்கிளும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன் ட்ரெண்டில் டிசெண்டிங் ட்ரையாங்கிளில் கிரியேட் ஆகும். ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இதே மாதிரி ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட்டை ரீச் பண்ண உடனே திரும்ப ஒரு சப்போர்ட் ஏரியா ரீச் பண்ண உடனே ப்ரைஸினுடைய மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சமாக அதனுடைய மூமெண்ட்ஸ் குறைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம் எல்லா இந்த இடம் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நிறைய ஸ்டாப்ஸ் அக்குமுலேட் ஆன உடனே திரும்ப அந்த ஜோன்ஸை உடைச்சிட்டு திரும்ப கீழே போகும். எந்த அளவுக்கு போகும்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்விங்கினுடைய ஹையே என்னவோ அது போகும். நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவாக இருந்தால் 0.7 யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த சார்ட்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்
டிசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்து டவுன் ட்ரெண்டினுடைய கண்டினியூஷன் சொல்லிட்டு, ஸோ ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டாக இருக்கு. டவுன் ட்ரெண்ட் முடிஞ்ச உடனே இந்த சப்போர்ட்டை ரீச் பண்ண உடனே ப்ரைஸ் வந்து சப்போர்ட் ரீச் பண்ண திரும்ப ஹை போயிட்டு திரும்ப லோ, திரும்ப அந்த சப்போர்ட்டை டச் பண்ண உடனே அடுத்து இங்கே சப்போர்ட் டச் பண்ண திரும்ப இங்கே சப்போர்ட் டச் பண்ண திரும்ப திரும்ப வந்து இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணிடுச்சுன்னா, பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா திரும்ப வரும்போது ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு திரும்ப அந்த ப்ரைஸ் வந்து திரும்ப லோ மேக் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு கண்டினியூஷன் பேட்டர்ன் தான். டவுன் ட்ரெண்டுடைய கண்டினியூஷன் பேட்டர்ன் தான் டிசெண்டிங் ட்ரையாங்கிளை நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும், எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு ஃபிஃப்த் டச்சுக்கு அப்புறம் இருக்கக்கூடியதை நம்ம ஒரு பிரேக் அவுட் எதிர்பார்க்கலாம். பிரேக் அவுட் வந்து அதனுடைய கண்டினியூஷனாக இருக்கும். டிசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய பழைய ஓல்டு ட்ரெண்டுடைய கண்டினியூஷன். ஸோ அந்த பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை டச் பண்ணிட்டு திரும்பவும் அந்த ப்ரைஸ் வந்து பழையபடி அதனுடைய பழைய ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். ஸோ இது மாதிரி இடத்துல நம்ம எப்படி ஷேட் பண்ணுறது பார்த்தோம். ஸோ சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் அதே தான். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் சிமெட்ரிக் ட்ரையாங்கிளும். நம்ம சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் நடக்கக்கூடியது. நம்ம 2 ட்ரையாங்கிள் பார்த்தோம். அது வந்து புல்லிஷில் ஒரு ட்ரெண்டு பார்த்தோம், அதுக்கப்புறம் பியரிஷில் ஒரு ட்ரெண்டு பார்த்தோம். இது வந்து சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து இது எந்த மூமெண்ட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே கம்பைன் ஆனது. ஸோ இதில் இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் எப்படி போகும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபிஃப்த்து டச்சில் பிரேக் அவுட்டோ அல்லது பிரேக் அவுட் ஆடி மேலேயும் போகலாம், பிரேக் அவுட் அல்லது அந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழவும் வரலாம். ஸோ இந்த இடத்துல வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி ப்ரைஸ் எந்த பக்கம் போதும் அந்த பக்கம் ட்ராவல் பண்ணணும். ஸோ இது வந்து இதர் அப்வர்டுன்னு சொல்ல முடியாது, டவுன்வர்டுன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு வந்து ரெண்டுத்துக்கும் ஈக்குவலான பொதுவானது. ஸோ இது மாதிரி ட்ரையாங்கிள் பார்க்கும்போது இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து எந்த இடத்துலன்னா ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் கிரியேட் ஆகும். ஸோ கன்சால்டேஷன் மார்க்கெட்டு நம்ம எப்படி போகும்னு சொல்ல முடியாது, அது எய்தர் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது மாதிரி டைமில் அந்த ஃபிஃப்த் டச்சுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி ப்ரைஸ் எந்த பக்கம் போதும் அது மாதிரி அதன் கூடவே ட்ராவல் பண்ணால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட்டபுள் ரீச் பண்ணலாம். ஸோ இதுலேயும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டச்சில் என்ன மூவ்மெண்ட் இருக்கோ என்ன லென்த் இருக்கோ அதே அளவு எய்தர் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பேட்டர்ன். ஸோ இது கண்டினியூஷனும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பேட்டர்ன், எந்த எய்தர் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பேட்டர்ன். ஸோ அடுத்து நம்ம ரைசிங் விச் நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்த மாதிரி இதுவும் ரைசிங் விச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டனுடைய கண்டினியூஷன் பேட்டர்ன் தான் இதுவும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இல்லாமல் இதுவும் ஒரு 4 அல்லது 4க்கு மேற்பட்ட டச்சஸ் வரும்போது ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணிட்டு அடுத்தடுத்த லெவலில் ரீச் பண்ணோம். எந்த அளவுக்கு டார்கெட் ரீச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்டினுடைய வேவனுடைய லென்த் என்ன இருக்கோ அதையே வந்து ரீச் பண்ணோம். ஸோ நம்ம இதுவும் வந்து ஒரு கண்டினியூஷன் பேட்டர்ன் தான். ஸோ ஆல்ரெடி லாங் டேர்ம் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டாக இருக்குது. டவுன் டர்ன் முடிஞ்ச உடனே ஒரு சப்போர்ட் இடத்த ரீச் பண்ண உடனே ப்ரைஸஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஒரு கன்சால்டேஷன் மாதிரி கிரியேட் பண்ணணும்னா அதில் ஃபிஃப்த் டச்சுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய திரும்ப அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிட்டு திரும்ப அதனுடைய ப்ராஃபிட் அதனுடைய பழைய ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். ரைசிங் விச்சும் வந்து ஒரு கண்டினியூஷன் பேட்டர்ன், புல்லிஷ் கண்டினியூஷன் பேட்டர்ன் தான் ரைசிங் விச்சு. ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்க, மார்க்கெட் வந்து ஒரு ரைசிங் விச் ஃபாலோ ஆயிருக்கு. ரைசிங் விச்சினுடைய கடைசியில் 1 2 3 4 ஃபிஃப்த் டச் முடிஞ்ச உடனே ஸோ அந்த இடத்த வந்து பிரேக் பண்ண உடனே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட்னுடைய லென்த்னுடைய அதே அளவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ்லேயும் நடந்திருக்கு. ஸோ அடுத்து நம்ம ஃபாலிங் விச், நம்ம ரைசிங் விச் பார்த்தோம், அதே மாதிரி ஃபாலிங் விச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புல்லிஷ் கண்டினியூஷன் பேட்டர்ன். நம்ம அது வந்து பார்த்தீங்கன்னா பீரிஷ்னு பார்த்தோம், இது வந்து புல்லிஷ் பேட்டர்ன். ப்ரைஸ் வந்து ஒரு அப்வர்டு மூவ்ல இருக்குது, இம்பல்சிவ் மூவ் முடிஞ்ச உடனே திரும்பவும் ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ண உடனே ப்ரைஸ் கீழே வந்துட்டு ஸோ இந்த ட்ரெண்ட் லைன், இந்த 2 ட்ரெண்ட் லைனுக்கும் இடையில ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு புல்லிஷ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய கன்சால்டேஷன், அந்த கன்சால்டேஷனில் வந்து ஒரு ஃபாலிங் விச் பேட்டர்னை கிரியேட் பண்ணோம். 4th டச்சுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணி மேலே போவோம். எந்த அளவுக்கு போகும்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்விங்கினுடைய ஹைக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம் வாங்க இந்த இடத்துல. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்குது. புல்லிஷ் ட்ரெண்ட் முடிஞ்ச உடனே இந்த ஃபர்ஸ்ட் விங் ஒரு ஹையர் ஹை, திரும்ப ஹையர் லோ 1 2 3 4 5 ஃபிஃப்த் டச்சுக்கு அப்புறம் அதனுடைய பிரேக் அவுட் கொடுக்கும். பிரேக் அவுட் கொடுத்து அந்த பக்கம் போவோம். ஆல்ரெடி இதனுடைய ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட்ன்றதால மேலே போவோம். எந்த அளவுக்கு ரீச் பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஸ்விங் எந்த அளவுக்கு ஹைட் இருக்கோ அது அந்த அளவுக்கு வந்து நம்ம எக்ஸெப்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு கன்சிடரேஷன் தான் 0.7 இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த விஜ்ஜுக்கும் கீழே. ஸோ இந்த விஜ்ஜில்
50% இந்த இடம் வைக்கலாம். நீங்கள் ஸ்டாப் லாஸ் அட்டை ஆகக்கூடாதுன்னு நினச்சா இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். 1:1 வச்சிங்கன்னா ஈஸியாக ரீச் ஆகும். 1:2 வைக்கணும்னா ப்ரைஸ் கொஞ்சம் நியர்பை வைக்கின்ற மாதிரி இருக்கும். ஸோ நியர்பை வச்சிங்கன்னா ஸ்டாப் லாஸ் அன்ட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலன்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு நீங்கள் இந்த ப்ரைஸினுடைய மூமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதுக்கு கீழே வச்சிங்கன்னா ப்ரைஸ் வந்து ஈஸியாக ஸ்டாப் லாஸ் அன் பண்ணாமல் டார்கெட் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம நிறைய பேட்டர்ன்ஸ் இந்த பேட்டர்ன்ஸ் இந்த வீடியோவில் இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்குது. இருந்தாலும் நம்ம பாருங்கள். நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து சப்போர்ட்டை ரீச் பண்ணி, அதாவது ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ப்ரைஸ் மேலே போன உடனே திரும்பவும் அந்த இடத்த ரீச் பண்ணும்போது அது சப்போர்ட்டாக செயல்படும் பார்த்தோம். ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஸோ திரும்ப ஒரு மேலே போன உடனே ஸோ இது ஹையர் ஹை ரீச் பண்ண உடனே திரும்ப அந்த சப்போர்ட்டை ரீச் பண்ண உடனே திரும்ப ரிட்டர்ன் வந்து திரும்ப அந்த நெக்லைனை பிரேக் பண்ணி போகிறது தான் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் எங்கே யூஸ் பண்ணணும்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுடைய ஹையில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம இந்த எப்போ யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கும்போது இதுதான் வந்து சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சோல்ஜர், செகண்ட் சோல்ஜர். இது வந்து ஹெட்டு வந்து சோல்ஜரோட ஹையாக இருக்கும். அடுத்த 2 சோல்ஜர் வந்து அதில் ஆஃப் த சைஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹெட்டை வந்து இந்த சப்போர்ட் லைன் இதுதான் வந்து நெக் லைன்னு சொல்லுவாங்க. இந்த நெக் லைனை ப்ரீச் பண்ணிச்சுன்னா திரும்பவும் இந்த சைஸ் இந்த ஹெட்டினுடைய சைஸ் என்ன இருக்கோ அந்த சைஸை வந்து நீங்கள் ப்ராஃபிட்டாக எதிர்பார்க்கலாம். ஸோ இது எந்த இடத்துல ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸினுடைய டாப்பில் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ எப்போவுமே நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பார்த்தா நெக்லைன் பிரேக் அவுட் முடிஞ்சு ஸோ ஒரு 2 நடக்கலாம். வந்து இந்த நெக்லைன் பிரேக் பண்ணி அப்படியே பிரேக் அவுட் ஆகி போகலாம், அல்லது நெக்லைன் பிரேக் அவுட் ஆனோடனே திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து இந்த இடத்துக்கு வந்து திரும்பவும் கிழப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பிரேக் அவுட் ஆதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்னை ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஒரு உதாரணத்தில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ப்ரைஸினுடைய பாருங்கள். ஸோ இந்த ப்ரைஸஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு லெஃப்ட் சோல்ஜர் கிளியர் ஆகிட்டு இருக்கு. திரும்பவும் அடுத்து ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. திரும்ப ஒரு லோயர் லோ, திரும்ப ஒரு சோல்ஜர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு நெக்லைன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா எந்த அளவுக்கு ரீச் பண்ணுவோம், இந்த நம்ம எக்ஸன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஹெட்டினுடைய ஹைட் எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, டார்கெட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் டார்கெட் ஆச்சுன்னா 1:1ன்னா இந்த இடத்துல இந்த ஆஃப் த வே இந்த ரைட் ஷோல்டருக்கு ஆஃப் வேயில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு இந்த இடத்துக்கு இந்த வந்து ப்ராஃபிட்டாக நீங்கள் வைக்கலாம். 1:1.5 to 2க்கு ரிஸ்க் டு ரிவர்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். இதுதான் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ரெசிஸ்டன்ஸினுடைய ஹையில் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இதுக்கு இன்வர்ஷன் ஒன்று இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். இது வந்து சப்போர்ட்ல நம்ம ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ்ல எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோல்டர் கிரியேட் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஹை கொடுத்து திரும்பவும் கீழே வந்து திரும்ப ஹையர் ஹை கொடுத்து ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஏரியாவில் இதே இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் எப்படி அவுட் ஆகும்னா, ஸோ இந்த இடம் வந்து இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ்னா ப்ரைஸ் வந்து ஒரு பிரேக் பண்ணிட்டு திரும்பவும் அந்த ரெசிஸ்டன்ஸ் போது திரும்ப ஒரு லோயர்ல கொடுத்துட்டு திரும்பவும் அதே இடத்துல ரீச் ஆகணும், ஹையர் ஹை கொடுத்துட்டு லோயர் ஹை கொடுத்துட்டு திரும்பவும் அந்த இடம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சோல்ஜர், இது வந்து ஹெட், செகண்ட் சோல்ஜர். ஸோ இதனுடைய ஹைட் என்ன இருக்கோ இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆகும்போது திரும்ப ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து திரும்ப ப்ரைஸ் வந்து டார்கெட்டை நோக்கி ரீச் போவோம். எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கலாம் அப்படின்னா இந்த ஹெட்டினுடைய சைஸ் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இது எந்த இடத்துல இந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன். அந்த நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஒர்க் ஆகும், இது வந்து சப்போர்ட் ஜோனில் ஒர்க் ஆகும். ஸோ ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம் வாங்க இங்கே. ஸோ இந்த இடத்த பாருங்க, ப்ரைஸஸ் இந்த இடம் வந்து சப்போர்ட் ஏரியாவாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சோல்ஜர், அதுக்கப்புறம் ஹெட்டு, திரும்ப
ஒரு ரைட் ஷோல்டர். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நெக் லைன். ஸோ இந்த நெக் லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா ப்ரைஸஸ் வந்து திரும்ப மேலே போகும். ஏன்னா இது வந்து சப்போர்ட் ஏரியாவில் ஒர்க் ஆகக்கூடியது. அது வந்து ரெசிடென்ஸ் ஏரியா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸு. இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து சப்போர்ட் ஏரியாவில் ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ ஒரு நீங்கள் ப்ரைஸஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த சப்போர்ட்டில் வைக்கும்போது இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஸோ நெக் லைன் பிரேக் ஆன உடனே திரும்ப ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வர இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு, திரும்ப ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து ஸோ இந்த 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 ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ஃபேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ஃபேக் அவுட் கொடுத்து திரும்ப ப்ரைஸினுடைய மூமெண்ட்ஸ் டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ நம்ம இப்படி தான் அதை ட்ரேட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கப்பன் சாசர் மெத்தட். அது வந்து வேலிடான மெத்தட் கிடையாது. ஸோ ஆல்ரெடி ஃபிபனோச்சி நம்பர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம சில வீடியோவில் பார்த்துருக்கோம். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபனோச்சி எக்ஸ்டென்ஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் ஏரியாஸ்ன்னு பார்த்துலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஃபிபனாச்சின்றது ஒரு நம்பர்ஸு 0.2, 0.3, 0.5, 0.7, 100. இதுதான் வந்து ஃபிபனோச்சி நம்பர்ஸ். ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்ன்றது அதனுடைய எக்ஸ்டென்ஷன். ஸோ ஓகேங்களா, நம்ம ஒரு ஒரு ஹையும் லோவும் மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து வச்சிங்கன்னா 0லேருந்து 100 வரையும் பாயிண்ட் காமிக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 0.2, 0.3, 0.5, 0.7, 1. ஸோ இதுதான் வந்து அப்படி காட்டும். ஸோ இது வந்து ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்ரேஸ்மெண்ட்னா எந்த இடத்துல வந்து பாயிண்ட் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னு காட்டுறது தான் வந்து ஃபிபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட். ஸோ ரிட்ரேஸ்மெண்ட்ல எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 100லேருந்து வரும். ஸோ இந்த நீங்கள் A to B மார்க் பண்ணீங்கன்னா 100லேருந்து பாயிண்ட் காமிக்கும். ஸோ இங்கே பாருங்க 100, 78, 61, 50, 38, 0. ஸோ இப்படி நீங்கள் இதை இப்படி இந்த இடத்த மார்க் பண்ணும்போது எப்பெல்லாம் வந்து 60லேருந்து 70 இந்த இடத்த ரீச் பண்ணுதோ ஸோ இந்த இடம் தான் வந்து திரும்பவும் அதனுடைய கண்டினியூஷன். ஸோ அப் ட்ரெண்டோட கண்டினியூஷன் இடம் இது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எப்பவுமே ஒரு இம்பல்சிவ் மூவ், ஒரு ரிட்ரேஸ்மெண்ட், ஒரு இம்பல்சிவ், ஒரு ரிட்ரேஸ்மெண்ட். ஸோ ரிட்ரேஸ்மெண்ட் எது மாதிரி வரும் அப்படின்றத நம்ம ஃபிபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எய்தர் நீங்கள் 0 to 100 வைக்கலாம் அல்லது 100 to 0 வைக்கலாம். ஸோ நீங்கள் எப்போல்லாம் வந்து இந்த 0.7 ரீச் ஆகுதோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரும்பவும் பழைய இந்த இம்பல்சிவ் மூவ் ரிட்ரேஸ்மெண்ட்டாக இருந்ததுன்னா அது திரும்பவும் ஒரு இம்பல்சிவ் மூவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ 0.5 to 0.7 வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏரியா ஃபிபனோச்சி பொறுத்தளவுக்கு. அந்த இடத்துல வந்து அது வந்து ஃபுல் பேக் கொடுக்கும்போது அந்த இடத்த டச் பண்ணிட்டு திரும்பவும் அதனுடைய பழையபடி ஒரு இம்பல்சிவ் மூவ் மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அதை ஃபிபனோச்சி வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் பாருங்கள். ஸோ அடுத்து ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் A to B வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ மார்க் பண்ணும்போது ரிட்ரேஸ்மெண்ட் ஃபிபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட் 100 to 0 மார்க் பண்ணினீங்கன்னா அதனுடைய எப்போல்லாம் வந்து 0.6 கீழே வருதோ அந்த இடம்லாம் வந்து சப்போர்ட்டாக செயல்பட்டு திரும்ப ப்ரைஸ் மேலே போகும். ஸோ அதுதான் நம்ம இந்த சார்ட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். பாயிண்ட் சியை நம்ம மார்க் பண்ணலாம். இந்த இடத்த வச்சு நம்ம பாயிண்ட் இந்த ப்ரீவியஸ் ஹை டு லோவை மார்க் பண்ணும்போது இந்த சி இடம், அதாவது இந்த 0.6 வர இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரும்பவும் அந்த ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடம். இந்த 0.6 அல்லது 0.7 இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடம். ஸோ அதனுடைய ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான இடம். ஸோ இந்தங்களாம் வந்து இதெல்லாம் வந்து ரியாக்ஷன் ஏரியா, பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏரியா. ஸோ அதை நீங்கள் இந்த இடம் வரும்போது ப்ரைஸினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரைஸினுடைய நம்மளுடைய செட்டப்ஸை மாற்றி ட்ரேட் பண்ணுறது வேலிடாக இருக்கும். ஸோ அடுத்து வாங்க. ஸோ நம்ம புல்லிஷ் ட்ரெண்டில் பார்த்தோம், பியரிஷ் ட்ரெண்ட்லையும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம ரிட்ரேஸ்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம பியரிஷ் ட்ரெண்ட்லையும் ஒரு ஸ்விங்கினுடைய ரெண்டு இடத்தையும் கனெக்ட் பண்ணோம்னா ஸோ பாயிண்ட் எந்த இடத்துல வந்து 0.766 அதாவது 61 to 78 வந்து அந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன் டென் இருந்தால் இந்த இடம் வந்து ஒரு ப்ரீமியம் ஜோனாக செயல்படும். ஸோ ப்ரீமியம் ஜோனில் செல் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கவுண்ட் ஜோனுக்கு ப்ரீமியம் ஜோனில் செல் பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட் ஜோனில் பை பண்ணணும். ஸோ இந்த இடத்த நீங்கள் செல் பண்ணிங்கன்னா உங்களுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ண முடியும். ஏன்னா இந்த இடம் வந்து 0.78ன்றது ஒரு
ப்ரீமியம் ஜோனை நம்ம செல் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபிபனாச்சி எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்ற ஒரு வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு புரியும். ஸோ ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம். ஸோ நம்ம ஏ டு பி மார்க் பண்ணுறோம். ஏ டு பி வந்து பார்த்தோம். எப்படி ஏ டு பியை மார்க் பண்ணால் எந்த சி பாயிண்ட் எந்த இடம், சி பாயிண்ட்ன்றது 0.61 to 78. ஸோ அந்த இடத்த வந்து ரீச் பண்ணோடனே திரும்பவும் ப்ரைஸ் வந்து மூமெண்ட் கொடுத்து திரும்பவும் அது வந்து பழையபடி அதனுடைய ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரியாக்ஷன் ஏரியா. ஸோ அந்த இடத்துல வந்து ரீச் பண்ண உடனே ப்ரைஸஸ் வந்து திரும்பவும் அதனுடைய பழைய ட்ரெண்டோட கண்டினியூஷனாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கோல்டில் வந்து அந்தளவுக்கு வந்து வேலிடாக இருக்காது. நீங்கள் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் வேலிடாக இருக்கும். ஸோ இது கோல்டில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது கோல்டில் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கும். ஸோ அதை இது வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் இண்டெக்ஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம லோயரும் ஹையரும் கனெக்ட் பண்ணிவிட்டு எப்போல்லாம் வந்து 0.7 வருதோ அதெல்லாம் அந்த டைமில் வந்து ரியாக்ஷன் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏரியா. எப்பவுமே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எந்த இண்டிகேட்டர்ஸையும் நம்ம இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணக்கூடாது. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் லேக்கிங்கானது தான். ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ரொம்ப இருக்கிறதுலே வந்து பர்ஃபெக்ட்டு. ஸோ இதை வந்து ஒரு அடிஷ்னல் கான்ஃபிடன்ஸாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம அடுத்து ஸோ ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் பார்ப்போம். ஸோ ஃபிபனாச்சி நம்ம வந்து 0 to 100 வரையும் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய 100லேருந்து அதனுடைய கண்டினியூஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி எப்படி நம்ம மார்க் பண்ண இது ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஏ டு பி மார்க் பண்ணோம்னா சி வரும்போது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்ப மேலே போவோம். ஸோ எந்த அளவுக்கு மேலே போவோம் அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஏ டு பி மார்க் பண்ணுறீங்க. ஏ டு பி மார்க் பண்ணும்போது ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு திரும்ப ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்றத காட்டக்கூடியது தான் ஃபிபனாச்சி. இங்கே பாருங்கள், இது வந்து 38, 61, 100. ஸோ நம்ம இந்த லெவல்ஸை நீங்கள் எப்படின்னா வந்து செட்டிங்ஸில் போய் மாற்றிக்கலாம். ஸோ லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 0.2, 0.38, 0.5, 61, 78, 100 இந்த லெவல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பழையபடி 1.2, 1.5, 1.6, 1.78, 100 அப்படின்ற லெவல்ஸ்லாம் திரும்ப வரும். அது அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ அது எக்ஸ்டென்ஷன்ன்றது நம்ம 100க்கு அப்புறம் 121, 121, 15, 16, 17, 2 அப்படின்ற மாதிரி அப்படி திரும்ப அப்படியே கண்டினியூ. அதுதான் வந்து எக்ஸ்டென்ஷன் சொல்கிறாங்க. எக்ஸ்டென்ஷனும் வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி அந்த இடமும் அந்த ஜோன்ஸும் வந்து ஒர்க் ஆகும். ஒன்லி ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் அதுவும் ஒர்க் ஆகும். ஸோ எப்போவுமே ஃபிபனாச்சியும் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணக்கூடாது. எந்த இண்டிகேட்டரும் வந்து 100% ஒர்க் ஆகாது. ஸோ எல்லாமே ஒரு 65 அந்த ரேஞ்சஸில் தான் இருக்கும். ஃபிபனாச்சியை வந்து பெரும்பாலான சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதையும் வந்து அதர் கான்ஃபிடன்ஸ் கூட சேர்த்து யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ப்ராஃபிட்டபுளான ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.